வெல்கம் டு பிக்யூ வேர்ல்ட். வேதவினா விடைகள். மத்தேயு அதிகாரம் 22. தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ராஜாவுக்கு ஒப்பாயிருப்பது எது? பரலோக ராஜ்யம். கல்யாணத்திற்கு யாரை அழைக்க ஊழியக்காரரை ராஜா அனுப்பினான்? அழைக்கப்பட்டவர்களை. யார் கல்யாணத்திற்கு வரவில்லை? அழைக்கப்பட்டவர்கள். விருந்தை ஆயத்தம் பண்ணினது யார்? ராஜா. அடிக்கப்பட்டது எது? எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும். அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை அசட்டை பண்ணி எங்கே சென்றார்கள்? ஒருவன் வயலுக்கு, ஒருவன் வியாபாரத்துக்கு. யாரை அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள்? ஊழியக்காரரை. கோபம் அடைந்தது யார்? ராஜா. ராஜா தன் சேனைகளை அனுப்பி யாரை அழித்தார்? கொலைபாதகரை. ராஜா தன் சேனைகளை அனுப்பி எதை சுட்டெரித்தார்? பட்டணத்தை. அபாத்திரமாய் போனது யார்? அழைக்கப்பட்டவர்கள். யாரை கல்யாணத்திற்கு அழைத்து வர ராஜா கூறினார்? வழி சந்திகளில் காணப்படுகிற யாவரையும். விருந்தாளிகளால் நிறைந்தது எது? கல்யாண சாலை. ஊழியக்காரர் யாரை கூட்டிக் கொண்டு வந்தார்கள்? தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும். கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கண்டது யார்? ராஜா. யாரை புறம்பான இருளிலே போட ராஜா கூறினார்? கல்யாண வஸ்திரம் தரிக்காத மனுஷனை. எங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும்? புறம்பான இருளிலே. யார் அநேகர்? அழைக்கப்பட்டவர்கள். யார் சிலர்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இயேசுவை பேச்சிலே அகப்படுத்தும்படி யோசனை பண்ணியது யார்? பரிசேயர். பரிசேயர் யாரை இயேசுவிடம் அனுப்பினார்கள்? அவர்களுடைய சீசரையும் ஏரோதியரையும். யார் சத்தியமுள்ளவர்? இயேசு. தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் யார்? இயேசு. முகதாட்சியம் இல்லாதவர் யார்? இயேசு. மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றது யார்? இயேசு. இதை காண்பிக்க கேட்டார் வரிக்காசை. எதை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள்?
ஒரு பணத்தை ராயலுடையதை யாருக்கு செலுத்த இயேசு கூறினார்? ராயனுக்கு. தேவனுடையதை யாருக்கு செலுத்த இயேசு கூறினார்? தேவனுக்கு. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறது யார்? சதுசேயர். தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று சொன்னது யார்? மோசே. உயிர்த்தெழுதலில் பரலோகத்திலே யாரை போல் இருப்பார்கள்? தேவ தூதரை போல். இயேசுவின் போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டது யார்? ஜனங்கள். இயேசுவை சோதிக்கும்படி வந்து போதகரே என்று அழைத்தது யார்? நியாயசாஸ்திரி. கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும். பிறனிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும்? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்றது யார்? பரிசேயர். பரிசுத்த ஆவியினாலே கர்த்தரை ஆண்டவர் என்று சொன்னது யார்? தாவீது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளை மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம்.